வணக்கம். கதைகள் சொல்லும் கருத்துகளுக்காக உங்கள் ராஜி. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, புத்தி கூர்மையுள்ள நாய் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு முறை புத்தர் காசி நகரத்தில் நாயாக பிறந்தார். அந்த நாய் தான் கூறிய அறிவினாலும் திறமையினாலும் நாய்களுக்கு தலைவனாயிற்று. ஒரு நாள் காசி மன்னன் வேட்டைக்கு சென்றான். பால் போன்ற வெண்மையான குதிரை மீது அவன் புறப்பட்டான். அவன் பரிவாரங்கள் பல வகை நிறமுள்ள குதிரைகளின் மீது சென்றது. வேட்டை முடிந்த பின் இரவில் அவர்கள் ஊருக்கு வெளியில் இருந்த ஒரு கோட்டையில் தங்க நேர்ந்தது. கோட்டையின் கதவுகளை தாளிட்டு கொண்டு அரசரும் பரிவாரங்களும் கோட்டைக்குள் இரவை கழித்தனர். நாள் முழுவதும் வேட்டையில் ஈடுபட்டு காட்டில் அலைந்து திரிந்ததினால் காவலர்கள் அன்றிரவு அயர்ந்து தூங்கிவிட்டனர். வேட்டை நாய்கள் மட்டும் தூங்கவில்லை. அவை குதிரையின் சேணங்களை கடித்து துண்டு துண்டாக்கி விட்டன. இரவு முழுவதும் அப்பணியில் ஈடுபட்ட வேட்டை நாய்கள் காலையில் அயர்ந்து தூங்கிவிட்டன. மறுநாள் காலையில் குதிரைக்காரர்கள் அங்கு சேணங்கள் அனைத்தும் பழுதுபட்டிருப்பதை கண்டனர். நாய்கள் அவ்வாறு செய்தன என்பதை உணர்ந்தனர். வெளியில் உள்ள நாய்கள் கோட்டைக்குள் வர வழி உண்டா என்று பார்த்தனர். ஒரு சாக்கடை துவாரத்தை தவிர வேறு வழி எதுவுமே இல்லை. தங்கள் வேட்டை நாய்களே அதை செய்திருக்க வேண்டும் என்று கருதினார்கள். அதை அரசருக்கு தெரிவித்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ என்று யாவரும் பயந்தனர். சேணங்களை கோட்டையின் சாக்கடை துவாரத்தின் வழியே வெளியில் எரிந்துவிட்டனர். அரசர் கண் விழித்ததும் அரண்மனைக்கு போக வேண்டும் என்று கூறினார். அமைச்சர் கையை பிசைந்து கொண்டு நின்றார். அரசர் என்னவென்று கேட்டார். அமைச்சர், சில நாய்கள் கோட்டையின் சாக்கடை துவாரத்தின் வழியாக உள்ளே புகுந்தது. குதிரை சேணங்களை துண்டு துண்டாக அறுத்துவிட்டன. வேறு சேணங்கள் கொண்டு வரும் வரை இவ்விடமிருந்து கிளம்ப முடியாது என்று அரசருக்கு தெரிவித்தார். அரசர் கோபத்துடன் ஊரில் உள்ள நாய்களை உடனே கொல்ல ஏற்பாடு செய்யும்படி உத்தரவிட்டார். நாய்களை கண்ட இடமெல்லாம் பிடித்து கொள்ள ஆரம்பித்தனர். சில நாய்கள் தங்கள் தலைவனிடம் ஊரில் நடக்கும் அநீதியை கூறி முறையிட்டன. அதுக்கு ஏதாவது வழி தேடாவிட்டால் நாயினம் அடியோடு அழிந்துவிடும் என்று அழுது முறையிட்டன நாய்கள் கூட்டம். தலைமை நாய் உடனே கோட்டைக்குள் சென்றது. வெளியே உள்ள நாய்கள் கோட்டைக்குள் சென்று சேணங்களை கடிக்க முடியுமா என்று பரிசோதித்தது. சாக்கடை துவாரத்தை தவிர உள்ளே செல்ல வேறு வழி இல்லை. சாக்கடை துவாரமும் நாய்கள் நுழையக்கூடியதாக இல்லை. ஆனால் இது வெளி நாய்கள் செய்த குற்றமில்லை. கோட்டைக்குள் அன்றிரவு இருந்த வேட்டை நாய்களின் வேலையே என்பதை உணர்ந்தது. உடனே அரச சபைக்கு சென்றது. அப்போது அரசர் வழக்குகளை விசாரித்து நீதி வழங்கிக் கொண்டிருந்தார். தலைமை நாய் வேகமாக ஓடி அரசர் காலடியில் வணங்கி நின்றது. பணியாளர்கள் அந்த நாயை உடனே அப்புறப்படுத்த பார்த்தார்கள். அரசர், வேண்டாம், இது என்ன சொல்ல இருக்கிறதோ கேட்கலாம் என்றார். அரசே, தாங்கள் ஊரில் உள்ள நாய்களை எல்லாம் கொன்றுவிட உத்தரவிட்டீர்களாமே என்றது. ஆம், இன்னுமா நாய்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள்? ஊர் நாய்களுக்கு என்ன செருக்கு? கோட்டைக்குள் புகுந்து என் குதிரைகளின் சேணங்களை எல்லாம் கடித்து துண்டு துண்டாக்கி விட்டனவே. அதனால் நான் வெளியே கிளம்ப முடியவில்லை. பல நாட்கள் என் அலுவல்கள் தடைப்பட்டன என்றார் அரசர். அரசே, எந்த நாய்கள் சேணங்களை கடித்தன என்று தங்களுக்கு தெரியுமோ? அதை எப்படி கண்டுபிடிப்பது? அதனால் எல்லா நாய்களையும் சொல்ல உத்தரவிட்டேன் என்றார் அரசர். இந்த உத்தரவிற்கு விதி விலக்கு உண்டா? எவையேனும் சில நாய்கள் இந்த உத்தரவுக்கு தப்பி பிழைக்க வழி உண்டா? ஏன் இல்லை? என் வேட்டை நாய்களுக்கு மட்டும் விலக்கு உண்டு என்றார் அவர். அரசே, சேணங்களை கெடுத்த நாய்கள் எவை என்று ஆராய்ந்து பாராமல் தண்டனை விதித்தீர்களே. எந்த நாய் சேணத்தை கடித்தது என்று உமக்கு தெரியுமா? அரசே, அருள் கூர்ந்து கொஞ்சம் புல்லில் பாலூற்றி அரைத்து கொண்டு வர உத்தரவு கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டது நாய் தலைவன். அரசருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் நாய் தலைவன் வேண்டிய வண்ணமே அரசர் கட்டளையிட்டார். அவை இரண்டையும் அரைத்து கொண்டு வந்து அரசர் முன் வைத்தனர் பணியாளர்கள். அரசருடைய வேட்டை நாய்களை கொண்டு வந்து அவைகளுக்கு அரைத்த புல்லை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டது அந்த நாய் தலைவன். அரசர் அப்படியே செய்வித்தார். கொஞ்ச நேரத்தில் வேட்டை நாய்கள் வாந்தி எடுத்தன. அவற்றின் வயிற்றுனுள் இருந்த தோல் துண்டுகள் கீழே விழுந்தன. அரசரும் அவையிலிருந்த அனைவரும் அதிசயமாக பார்த்தனர். நாய் தலைவனை அரசர் நோக்கி, உன் நுண்ணறிவை எவ்வாறு புகழ்வது? என் நாய்கள்தான் அச்சேணங்களை கடித்திருக்க வேண்டும் என்று எங்கனம் கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். தங்கள் அமைச்சர் கூறிய சொல்லை நம்பி எளிதில் கொலை தண்டனை பிறப்பித்து விட்டீர்கள். அதன் விளைவாக குற்றம் செய்த நாய்கள் கொழுத்து வளர குற்றமற்றவை அநியாயமாக கொலையுண்டன. மற்றவர் சொற்களை நம்பிவிடாதீர்கள். தீர விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் குற்றமற்றோர் வடிக்கும் கண்ணீர் உங்கள் அரசை அழிக்கும்.
சேனங்கள் எப்படி சேதமடைந்தன என்று நீங்கள் ஆராயவில்லை. தாங்கள் தங்கியிருந்த அக்கோட்டையின் கதவுகளை காவலர் இரவில் மூடிவிட்டனர். கோட்டைக்குள் வருவதற்கு சாக்கடை துவாரம் ஒன்றே இருந்தது. அது மிகச் சிறிது. அதன் வழியே நாய் நுழைய எவ்வாறு முடியும்? கோட்டைக்குள் இருந்த நாய்களே அவற்றை கடித்திருக்கும் என்று உணர்ந்தேன் என்று கூறி அரசர் அடியில் பணிந்தது அந்த நாய் தலைவன். அரசர் தம் தவறை உணர்ந்தார். தாம் அநியாய தீர்ப்பு கூறுவதற்கு காரணமாக இருந்த அமைச்சர்களை கடுமையாக எச்சரித்தார். அது முதல் தீர்ப்பு வழங்குவதில் விழிப்பாய் இருந்தார் அரசர். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த கதையோட நீதி என்னன்னா, அரசராக இருந்தாலும் மற்றவங்க சொல்றதை கேட்டு அப்படியே செயல்படாம தன்னோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி தீர்ப்பு வழங்கணுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. இதுவே இக்கதை சொல்லும் கருத்து. வணக்கம். அடுத்த கதையில பார்க்கலாம்.